ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஈஸியான ஒரு சாம்பார் பொடி ரெசிபி தான் பார்க்க போறோம். கடையில் வாங்குற சாம்பார் பொடி மாதிரியே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக வீட்லேயே ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சாம்பார் பொடி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு இந்த கப்பு தான் மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 180 ml கப்பு. இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வரமல்லி எடுத்திருக்கேன். நல்லா நாட்டு மல்லியே யூஸ் பண்ணுங்க, அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிற மல்லி அப்ராக்சிமேட்டா ஒரு 50 கிராம் வரைக்கும் இருக்கும். இப்போ இதை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். மல்லின்னு இல்லை, எல்லா பொருளுமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். கடைசி வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், மல்லி நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு தட்டத்துக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். அதாவது மெஷரிங்கில் யூஸ் பண்ணுற ஸ்பூன்லேயே நல்ல பெரிய ஸ்பூனு இருக்கிறதுலே பெரிய ஸ்பூன் அதுதான். அந்த ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற 50 கிராம் மல்லிக்கு இந்த பொருட்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதில் சீரகம் தான் அதிக அளவில் இருக்கணும். இப்போ பாருங்க, இது மூணுமே நல்லா வறுபட்டுருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கலர் டிஃப்ரென்ஸு. இப்போ இதையும் இந்த மல்லி கூட சேர்த்துடலாம். இப்போ அடுத்ததாக பருப்பு எல்லாம் வறுத்துக்கலாம். எந்த ஸ்பூனில் பருப்பு அளந்தமோ அதே ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க கடலைப்பருப்பு துவரம்பருப்புல பாதி அளவு தான் உளுத்தம்பருப்பு இருக்கணும். உளுத்தம்பருப்பு அதிகமா சேர்த்துட்டா குழம்பு ரொம்ப வளவலன்னு இருக்கும். இப்போ இந்த பருப்பையும் அதே மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து அது கூடவே சேர்த்துடலாம். இப்போ அடுத்ததான் மிளகாய் வறுத்துக்கலாம். மிளகாய் வறுக்கிறதுக்கு மட்டும் ஒரு 5 சொட்டு அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு மிளகாயை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கிறப்ப நெடி அடிக்காம இருக்கும். 50 கிராம் மல்லிக்கு 50 கிராம் மிளகாய் கரெக்டா இருக்கும். நம்ம எடுத்துருக்கிற 1 கப் மல்லிக்கு 25 வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன். நல்லா சிகப்பான காஞ்ச மிளகாயை எடுத்துக்கோங்க. மிளகாயில சுத்தமா ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா வெயில காய வச்சு இதுல சேர்த்துட்டு லைட்டா வறுத்துட்டு இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ பாருங்க, இந்த மசாலா எல்லாமே நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் மிக்சியில சேர்த்து நம்ம அரைச்சிக்க முடியும். அரைக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் மிளகாயை அரைச்சிக்கலாம். மிளகாய் முழுசா இருக்கனால ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு நம்ம மல்லியெல்லாம் சேர்த்து அரைக்கிறப்ப நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும். மிளகாயோடவே சேர்த்து நம்ம பொடியெல்லாம் அரைக்கிறப்ப சீக்கிரம் சூடாகிரும். மசாலாவோட வாசனை எல்லாமே மாறிடும். இப்போ பாருங்க, மிளகாய் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு நம்ம மீதி இருக்கிற பொருள் எல்லாமே சேர்த்துடலாம். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதே ஸ்பூன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்க்கிறப்ப சீக்கிரமா பூச்சி வண்டு எதுவும் வைக்காது. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல நைஸான பக்குவத்துல அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு பார்க்கறதுக்கு நைஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா மல்லி எல்லாமே இன்னுமே நரநரன்னு இருக்கும். இப்போ இதை சலிச்சுக்கலாம். நம்ம மிஷின்ல அரைக்கிற மாதிரி மிக்சியில அரைக்கிற மசாலா எதுவுமே ரொம்ப நைஸா வராது. அதனால இந்த மாதிரி சலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டா சாம்பார்ல குழம்புல சேர்க்கும் பொழுது ரொம்ப திப்பி திப்பியா இருக்காது. ஒரு டைம் இந்த மாதிரி சலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ பாருங்க, சாம்பார் பொடி ரொம்பவே சூப்பராக நல்ல கமகமன்னு அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. இதே மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும், பர்ஃபெக்டாக வரும். இந்த சாம்பார் பொடியை வச்சு தான் நம்மளோட சேனலில் எல்லா சாம்பார் ரெசிபிஸுமே போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சாம்பாருக்கு இந்த ஒரு பொடி மட்டுமே போதும், வேறு எந்த பொடியுமே தேவையில்லை. இதுலேயே சாம்பார் அவ்வளோ வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் பொடியை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.